ஏய் அங்க காலியா இருக்கு பாரு. ஓகே அங்கேயே உட்காரலாம். ஏப்பா வெயிட் யாரும் இல்லையா இங்க? சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் 3 ஆம்லெட், 2 கலக்கி. ஏய் அப்புறம் என்னடா? சில்லி சிக்கன் பா. சில்லி சிக்கனு, சிக்கன் மஞ்சூரியன். சரி. முதல்ல இதை கொடுங்க. வேற என்ன வேணுங்கிறத 10 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே சார். ஏய் அந்த சரக்குறா. சரிங்க மேடம். மேடம் அங்கே பாருங்க மேடம். ஹலோ என்ன பண்ணுறீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னது இது? பார்த்தா தெரியலையா? வீரு கூலிங் போறதுக்குள்ள ஆர்டர் பண்ணதை சீக்கிரம் எடுத்துருவாமா. இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது சார். லிக்கர் இஸ் நாட் அலவுட். நிக்கிறா அப்படின்னா ட்ரௌசர் தானடா? இங்க குடிக்க கூடாதுங்க. அதுக்கு அலவுட் இல்ல. நாங்க எங்களை அலோவ் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்றோம். ஹலோ சொல்லிட்டு இருக்கல, ஸ்டாப் இட். மச்சான் ஹோட்டல் வெயிட்டர் சும்மா ஃபாரினர் மாதிரி தான் இருக்காங்க. ஹோட்டல் ஓனர். ஓ ஹோட்டல் ஓனரா? யாரா இருந்தா என்ன, ஆர்டர் பண்ணதை சீக்கிரம் எடுத்துடுவாமா. இந்த பாரு, சிக்கன் ரஃப்பா இருக்க கூடாது. உன் கை மாதிரி சாஃப்டா இருக்கணும். bloody rascal, how dare you touch me? ஏய் என்ன வேண்டா? ஒரு கையில டச் பண்ணது பத்தாதாமா, இன்னொரு கையிலயும் டச் பண்ணணுமா. பண்ணிட்டா போச்சு. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. கஸ்டமர் இப்படிலாம் விரட்ட கூடாதுமா. முதல்ல ஆர்டர் பண்ணதை எடுத்துருவா போ. ஏய் ஓபன் பண்றா, பாத்துக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் போறாங்க. நமக்கு தான் பேட் நேம் வரும். நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம். போலீஸ்க்குலாம் இவங்க பயப்படுற மாதிரி தெரியல. யாரை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்றா ரவி. டேய் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. ஏன் என்ன? 3 பேர் வந்து பிரச்சனை பண்றாங்கடா. நீ உடனே கிளம்பி வா. நான் வரேன் இரு. ம். பாருங்க ரவி, ரெஸ்டாரண்ட்டை பாரா மாத்திட்டு இருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. வெயிட் பண்ணுங்க நீத்து. இவங்களுக்குலாம் நம்ம பேசுறது புரியாது. இவங்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்த வந்து பேசுவான். ஏய் யாரா வர போறா? அவன் பெரிய ஹீரோவா? வந்துட்டான். ஏன் அவனோ ஒருத்தன் வரான். ஆமா இவன் தான் நீ சொன்ன ஹீரோவா? இல்லடா, உங்களுக்கெல்லாம் வில்லன் எங்க அண்ணன். ஏய் யாரா நீ? நீ பெரிய இவனா? அண்ணா முத்துண்ணே. டேய் யாரா இருந்தானே நம்ம சிட்டியோட ஆளுங்கடா. அண்ணா நம்ம சிட்டியாச்சு ஓட விட்டோம்னா அவரு குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. சிட்டி அடிச்சா நீ என்ன பெரிய தாதாவா? இவன் உனக்கு அடியாளா? அடியெல்லாம் இல்லடா, நான் அவன் அண்ணன். என்ன பண்ணிடுவா? அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். எஸ். டேய் வாடா ஓடலாம். ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, தெரியாம வந்துட்டு விட்டுருண்ணே. சிட்டியோட ஆளா நீ? குடிக்கிறவங்களுக்கு பாரு கிடைக்காது, ஹோட்டல்லாம் வந்து குடிப்பீங்களா? சாரிண்ணே விட்டுருண்ணே. சாரிண்ணே ப்ளீஸ்ண்ணே. அந்த சிட்டியும் உள்ள கம்பி தான்டா எண்ணிட்டு இருக்கிறான். அவன் பேரை சொல்லி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? அண்ணே காசு கொடுத்து பண்ண சொன்னாங்கண்ணே. காசு கொடுத்து? ஆமாண்ணே. யாரு? அண்ணே அது வந்து சொல்லுங்கல்ல. கேரளாமா தானே காசு கொடுத்து கலாட்டா பண்ண சொன்னாங்க. கேரளாமாவா? அது யாரு? இவரோட மாமியார்னு சொன்னாங்கண்ணே. ஏன் மாமியாரா? ஆமாண்ணே, இந்த ஹோட்டலில் இவர் வேலை பார்க்க கூடாது, அதனால இந்த ஹோட்டலை தகராறு பண்ணி ஹோட்டலை மூட வச்சிருன்னு சொன்னாங்கண்ணே. அதனால தானே பண்ணோம். நித்து, ரவி ஸ்ருதியோட அம்மாவா? சாரி நீத்து. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்தியா முத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு? ரவி, இது உன் குடும்ப விஷயம். இதை நான் தலையிடக்கூடாது, தலையிடவும் மாட்டேன். டேய் 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 டேய், இது உன் குடும்ப விஷயம்டா, நான் தலையிட முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். டேய் இருடா, நானும் வரேன்டா. நீத்து, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால தானே இந்த ப்ராப்ளம். இதுக்கு நான் இன்னைக்கே முடிவு கட்டுறேன். ஸ்ருதி வாங்க சாப்பிடலாம். எடுத்து வச்சிட்டேன். ஸ்ருதி. ரவி வாங்க சாப்பிடலாம். என்னடா உங்க அம்மாக்கு மூளை இருக்கா இல்லையா?
இது எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மூளை இருக்கான்னு கேட்டா என்னால சொல்ல முடியும். என்னங்க என்னாச்சுங்க? ரவி கோவமா இருக்காரு. இது அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ரவி, நீ சில நேரத்துல உன் அம்மா மாதிரியே பேசுறடா. என்ன நான் எங்க அம்மா மாதிரி பேசுறேன்? ஆமா, உங்க அம்மா தான் திடீர்னு சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. ஸ்ருதி, என்னது இது? உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு என்ன எதுக்கு இருக்கிற? நான் எப்ப சம்பந்தம் இல்லாம பேசியிருக்கேன்? நிறைய டைம் பேசிருக்கீங்க ஆண்டி. ஆனா என்னைக்கு பேசிருக்கீங்கன்னு கரெக்டா எனக்கு டேட் ஞாபகம் இல்ல. நீங்க எப்ப பேசுனீங்கன்னா? டேய் ரவி, என்னடா அது? ஏங்க என்னங்க பிரச்சனை? மீனா, இது அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. டேய் ரவி, என்னடா பிரச்சனை? அவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, நீ பேசாம இருக்க? அம்மா, ஸ்ருதியோட அம்மா ரவுடிங்கள நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி தகராறு பண்ணிட்டாங்கம்மா. சம்பந்தியம்மாவா? ஓ, இதுதான் விஷயமா? ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, என் அம்மா எப்போ டான் லேடியா மாறினாங்கன்னு யோசிச்சேன். அப்புறம் அம்மா அனுப்புற ஆளுங்களை பார்த்து நீத்து பயந்துட்டாளா? அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, எதுக்கு தேவையில்லாம ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பி உங்க அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அவங்கள சமாளிக்க முடியல. அதனாலதான் முத்துவை ஃபோன் பண்ணி அங்க வர சொன்னேன். அதானே, ஒரு ரவுடிய பார்த்து இன்னொரு ரவுடி தானே பயப்படாம இருப்பான். இவர் ஒன்னும் ரவுடிலாம் இல்ல. மீனா 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 வீடு சொல்லட்டும். சில பேர் சொல்லுவாங்க நான் என் அம்மா மாதிரி இருக்கேன்னு. நான் ரவுடினா அப்ப எங்க அம்மாவும். ஏய் ரவி, நீ சொல்ல, நீத்து பயந்தாளா இல்லையா? இப்ப எதுக்கு நீ அதை கேக்குற? அப்ப நீ உங்க அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளானா அது? உங்க அம்மா உனக்கு தெரிஞ்சதா ஆள் அனுப்புனாங்களா, இல்ல நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி ஆள் அனுப்ப சொன்னியா? சேச்சே, நீத்துவ மிரட்டுறதுக்கு நான் எதுக்குடா ஆளெல்லாம் அனுப்ப போறேன்? அவளை நானே வந்து மிரட்டுவேன். அவளுக்கு எதுக்கு அடியாளெல்லாம்? இப்ப இவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பா போல இருக்கு. மரியாதையா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு. மரியாதைனா எப்படி? நின்னுட்டு பேசணுமா? இங்க பாரு ஸ்ருதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் எதுக்கு என் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்? நீயே ஃபோன் பண்ணி சொல்லு. நல்லா திட்டு. நான்லாம் எதுவுமே கோச்சிக்க மாட்டேன். ஏய், நான் எப்படி உங்க அம்மாவை திட்ட முடியும்? இங்க பாரு ரவி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க அம்மா பண்ணிருந்தாங்கன்னு வைய, நான் உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நானே டீல் பண்ணிருப்பேன். அம்மா, அவன் கேட்டா அவனுக்கு பதில் சொல்லு. ஏன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே இழுக்கிற? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஆண்டி. உங்க சண்டைக்கு நான் தான் எக்ஸாம்பிள. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா ஏன் மரியாதை போயிடும். நான் போறேன் உள்ள. இங்க பாருங்க ஸ்ருதி, இது நீங்க தான் உங்க அம்மா கிட்ட பேசணும். ரவி எப்படி பேசுவாரு? மீனா 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 நான் மறுபடியும் சொல்றேன், இது அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. சும்மா இருங்க, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தானங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் மீனா சொல்றீங்க ரவி என்னோட ஹஸ்பண்ட்னு. ஆனா அவன் ஒன்னும் என்ன வைஃபா ட்ரீட் பண்ணலையே. என்னால என்ன பண்ண முடியும்? இதுதான் மீனா சொன்னேன் நானே, அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம தலையிட வேணான்னு. அப்படிலாம் இல்ல முத்து. மீனா என்னோட வெல்விஷா. அதனால அவங்க தலையிடுறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப சொல்றத கேளுங்க ஸ்ருதி. ரவி வேலை செய்யற இடத்துல இப்படி எல்லாம் நடந்தா ரவிக்கு தானே கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சொல்லி பேசுங்க. ஓகே மீனா, நீங்க சொன்னதுக்காக நான் பேசுறேன். இனிமே அம்மா இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அது மட்டும் எல்லாம் பத்தாது. நீத்து ரொம்ப பயந்துட்டாங்க. அதுவும் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. உங்க அம்மாவை நீத்து கிட்ட சாரி கேட்க சொல்லு, இல்ல நீ கேளு. டேய், என்னடா ரவி உர்ரா, இந்த விஷயத்துல பழகுறல் எதுக்கு நீத்து கிட்ட சாரி கேட்கணும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பழகுறல உங்க அம்மா இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க வேணாம்னு சொல்லு, அது போதும். ரவி, ரவி, நீ நீத்து கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா பழகுறல் கோச்சுக்குண்டா. உன் பொண்டாட்டி உனக்காகலாம் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டாடா. அப்படி நீ கேட்க சொன்னா நீ தான் முதல்ல பலிகடாவ. பொண்டாட்டிய தாஜா பண்ற மாதிரி பண்ணி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும்டா. அட போடா, நீ வேற. ஐயோ